கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. 24/4/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவனாய் இருந்தால் செவிடனை நிந்தியாதே, குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைக்காதே. அல்லேலூயா. ஒரு குருடனை பார்த்தாலே மனோ இரக்கம் வந்துவிடும். அவனுக்கு உதவி செய்யணும்னு தான் தோணும். யாருக்கா இருந்தாலும் அவன் கல்லஞ்சக்காரனாக இருந்தால் கூட உதவி செய்யலைன்னா கூட உதவி செய்ய மாட்டான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைக்காதே. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய பொருளுடையதாக இருக்கிறது. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய படிப்பினையை சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. இதை குறித்து வேத வல்லுநர்கள் என்ன விவரித்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவதாக மெட்ராஸ் சிஃப்ரா என்று சொல்லப்படுகிறதான யூத வேத புத்தகத்தின் 5ஆகமத்தின் விளக்க உரை. இதிலே ஒருவன் தான் ஆதாயம் பெறும்படி தன்னுடைய அயலானுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்து தவறாய் வழி நடத்தக்கூடாது என்பதால். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் ஒரு வாகனத்தை வாங்க வாஞ்சிக்கிறான். ஆனால் அவனிடத்திலே பணம் இல்லை. ஆனால் அந்த வாகனத்தின் மேல ரொம்ப கிரேஸா இருக்கிறான். அப்ப அவன் தன் நண்பன் இடத்துல போய், இப்படி இந்த வாகனத்தை நான் வாங்கணும், அது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, ஆசையா இருக்குது என்று சொல்லுகிற போது அவன் நண்பன், அவனுக்கு தெரியும் இவனிடத்துல ஒரு நிலம் இருக்கிறது, அதை பயன்படுத்தாமலே அவன் வைத்திருக்கிறான், அந்த நிலத்தை எப்படியாவது தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நெடுநாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப சரியான சந்தர்ப்பம் அவனுக்கு வருது. அவன் சொல்றான், ஏப்பா மன விருப்பத்தை நீ நிறைவேற்றிக்க, எத்தனை காலம் தான் அதை பற்றி ஏங்கிக்கிட்டே இருப்ப, அந்த ஒரு நிலம் வச்சிருக்கல, அதுதான் சும்மா இருக்குல்ல, அதுதான் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்குது, அந்த நிலத்தை வித்துட்டு நீ அந்த காரை வாங்கிக்க, சந்தோஷமா இரு என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஏனென்று சொன்னால், அந்த நிலத்தை தான் வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு கூட அப்படியே நடந்து விடுகிறது. இந்த கார் பாருங்களேன், நாளாக பழசாயிரும். அதனால அவனுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. அந்த ஆசையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மினிமைஸ் ஆயிரும். இப்போ அவனுக்குள்ளார ஒரு வருத்தம் வரும், ஐயோ நல்லா இருந்த நிலத்தை வித்துட்டோமேட்டு. அல்லேலூயா. நல்ல நண்பனாயிருந்தா என்ன சொல்லணும், ஏப்பா இந்த ஆடம்பரமான கார் இப்பொழுது அவசியமா, உனக்கு எப்ப காசு இருக்குதோ அப்ப வாங்கிக்க, அது வரைக்கும் காத்துரு என்று சொல்லி நல்ல நண்பனாக இருந்தால் ஆலோசனை கொடுப்பான். ஆனால் இவன் தீய நண்பன் அல்லவா, அவனுடைய நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்திலே அவனுக்கு ஆலோசனை கொடுப்பது. இப்படி இன்றைய நாட்களில் அநேகர் இருக்கிறார்கள். தான் ஆதாயம் பெறும்படி அறிவு குருடர்கள், அதாவது என்ன செய்யணும்னு தெரியாத குருடர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை வஞ்சித்து தான் ஆதாயப்படும்படி தவறான ஆலோசனை கொடுப்பது, கடன் வாங்க வைப்பது, அந்த கடனிலே சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருப்பார் வாழ்நாள் முழுக்கும். இப்படி அநேக விதங்களிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைக்காதே என்பதற்கான முதல் விளக்கம். இரண்டாவதாக பாபிலோனியன் டல்முட் பெசாக்கிம் 22ஆம் வசனம். இதிலே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், தீங்கான தவறான தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்துக்காக ஒருவரை தூண்டுதல். அல்லேலூயா. அது தவறு, தவறான அந்த பாதையில போகக்கூடாது, ஆனா வைக்கிறது நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ. இதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் உண்டு. நரேந்திரன் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபன் இந்திய தேசத்திலே இருந்தான். அவனுக்கு கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வேட்கை அதிகமாக இருந்தது. பார்க்கிறவர்கள் எல்லாம் கடவுள் யார்,
உண்மையான கடவுள் யார் என்று சொல்லி அவன் பார்க்கிறவர்களை எல்லாம் வினவிக் கொண்டிருக்கிறான். உண்மையான கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ள அவன் பார்க்கிறவர்களை எல்லாம் வினவிக் கொண்டிருக்கிறான். ஒரு முறை ஒருவர் அந்த இடத்துல ஒரு மிஷனரி இருக்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, அவர் கடவுளை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுப்பா, உனக்கு உண்மையான கடவுள் யாருன்னு அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் அவனை சரியாய் நடத்துகிறான். நல்லா கவனிக்கணும். இந்த மனிதன் அந்த மிஷனரி இருக்கிறதான வீட்டுக்கு போறாரு. வீட்டு வாசலிலே காவலாளி அவனை தடுக்கிறான். ஏனென்று சொன்னால் மிஷனரி உறங்கிக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது அவரை எழுப்பக்கூடாது, 4 மணிக்கு மேலே வா, இல்லை நான் அவரை அவசரமாக பார்க்க வேண்டும், எனக்கு மிகப்பெரிய வினா இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, அதை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காவலாளி இடத்துல எவ்வளோ சொல்றான். அந்த காவலாளி கிடையாது கிடையாது, நீ போ, அவர் உறங்கி கொண்டிருக்கிறார், அவர் 4 மணிக்கு முன்னாடி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லி அவனை கட்டாயமாக அனுப்பிவிடுகிறான். அப்பொழுது அவன் மிகுந்த கவலையோடு போய் கொண்டிருக்கிற போது ராமகிருஷ்ணர் என்கிறதான ஒரு சாது அவனுக்கு எதிர்படுகிறார். அவனை பார்த்து, ஏனப்பா இப்படி கவலையாக இருக்கிறாய் என்று அவனிடத்தில் வினவுகிற போது அந்த மனிதன், நான் கடவுள் யார் என்று எனக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிற போது, வா நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி இந்து மார்க்கத்தை அந்த நரேந்திரன் என்கிற வாலிபனுக்கு ராமகிருஷ்ண பரகம்சர் என்கிறவர் போதிக்கிறார். அந்த போதிக்கப்பட்ட மாணவன் தான் சுவாமி விவேகானந்தா. பின்னாளில் அவர்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் இந்து மதத்தை தழுவினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய இடங்களிலே நற்சாட்சி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்களேன். ஒரு மனிதனுடைய தூக்கம் மறைமுகமாக தேவனை, உயிருள்ள தேவனை தேடுகிற ஒருவனை மிஸ்கைட் பண்ணியிருக்கு. இதுதான் குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைப்பது. மூன்றாவதாக பாபிலோனியன் டல்மடு மெர்சியா என்கிறதான விளக்க உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு நீ கடன் கொடுக்கிற போது சாட்சி இல்லாமல் கொடாதே. ஏனென்று சொன்னால் எந்த சாட்சியும் இல்லாம ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கிறப்ப கடன் வாங்கினவன் உன்னை ஏமாற்றுவதற்கு முற்பட்டு பாவத்துக்கு உட்படலாம். உன்னை ஏமாற்றாமல் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு, அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருப்பதற்கு ஒரு சாட்சியை வச்சுட்டு கடன் கொடு என்று சொல்லி அந்த வேத விளக்க உரை சொல்லுகிறது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நான்காவதாக, நம்மிடத்துல ஒரு பொருள் இருக்கிறது. உதாரணமாக ஒரு கார்னே வச்சுக்கோமே, அதை ஒருவனுக்கு விற்கிறோம். அந்த கார்ல ஏகப்பட்ட குறைகள் இருக்கிறது. இதெல்லாம் சொன்னா விற்குமா? விற்காது. என்ன செய்வோம்? அந்த குறைகளை எல்லாம் மறைத்து அந்த காரை ஓஹோ ஆகோன்னு புகழ்ந்து அவன் தலையில கட்டிடுவோம். வாங்கினவன் படாத பாடுபடுவான். இதுதான் குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைக்கிறது. ஐந்தாவதாக, நிக்காமா லைபோவிட்ஸ் என்கிறதான யூத மறை வல்லுனர், வேத வல்லுனர் இப்படியாய் கருத்து தெரிவிக்கிறார். நாட்டிலே நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள் இவற்றையெல்லாம் தட்டி கேட்காமல், எனக்கு என்ன மட்டும் நான் உண்மையா இருப்பேன், நிறைய இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, என் மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி என்கிறதான மனோநிலை குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைப்பதாம். பரிசுத்த கேடு என்ன தெரியுங்களா? சும்மா இருக்கிறது தான் பரிசுத்த கேடு. நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், என் பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மீறல்களையும் சுட்டி காட்டாம, தட்டி கேட்காம, என் மட்டும் நான் உண்மையா இருக்கிறேன் என்று அமைதியா இருப்பது, அது குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைப்பதாகும். ஆகவே இந்த காரியங்களை மனதிலே வைத்து நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை கர்த்தருக்கு முன்பாக நாம் விளங்க பண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.